வெள்ளை அறிக்கையிலும் நீங்க ரொம்ப கவனமா பாத்தீங்கன்னா கஜானாவுக்கு வராத ஊழல் அப்படின்ற வார்த்தைக்குள்ள வராங்க. ஆனா அதை ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. எங்க ஊழல் நடந்தது, எந்த துறையில நடந்தது, யாரு செஞ்சா சொல்லல. மின்சார வாரியம் மின்சாரத்துறையிலும் வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க, திரும்பவும் ஊழல் அப்படின்ற இடத்துக்கு தான் நகர்ந்தாங்க. ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே இல்லை. அதை தான் ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பொத்தாம் பொதுவான ஒரு பொலிட்டிக்கல் ரெட்டாரிக்கா திமுகனா ஊழலுங்க அப்படின்னு சொல்ல வருவதற்கு வராங்களா? அது தாவேகாவுக்கே நெருக்கடியா போக வாய்ப்பு இருக்கா? இல்ல உண்மையில் ஆதாரங்கள் இருக்கு, திமுகவுக்கு ஒரு அரசியல் அழுத்தம் இனி வருமா? எப்படி புரிஞ்சுக்கிறது இதெல்லாம்? முதல்ல ஊழல் விஷயத்துல திமுகவுக்கு பெரிய அரசியல் அழுத்தம் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய கடந்த கால வரலாறே நம்ம பார்த்தோம்னா சர்க்காரியா கமிஷன்ல இருந்து 2G ஊழல் வழக்கு வரைக்கும் பல விஷயங்கள்ல அவர்கள் பார்த்து நீதிமன்ற ரீதியாகவே அவர்கள் அதுல விடுவிக்கப்பட்டவர்களும் கூட. அவர்களால எந்த குற்றத்தையும் நிரூபிக்கவே முடியாத கடந்த கால வரலாறு அவர்களுக்கு இருக்கு. நடந்தது என்பதை தாண்டி சுவாமிநாதன், இது திமுகவுக்கு நீங்க கொடுக்கிற பாராட்டா மறைமுக விமர்சனமா? முதல்ல அது, ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த சர்க்காரியான்றது நம்ம பேசி நீங்க கொடுத்தது இவங்க தப்பு செய்வாங்கங்க, ஆனா தப்பிச்சிருவாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல சட்ட ரீதியெல்லாம் இவங்க செய்யவே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அதை தெளிவுபடுத்துங்க முதல்ல. இல்ல நான் என்ன ஆமா நிச்சயமா சார், ஊழலை பொறுத்தவரை திமுகவுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்காது. அது எந்த சூழலையும் இருந்ததில்லை. அதுதான் கடந்த காலத்தினுடைய வரலாறு அப்படிங்கிறா. நீங்க தேர்தலுக்கு முன்பு பாத்தீங்கன்னா சார், விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டார். திமுகவை தீய சக்தியினர், அதிமுகவை தான் ஊழல் சக்தியினர். இன்னைக்கு அவர் திமுகவை நோக்கி அந்த ஊழல் சக்தி விமர்சனத்துக்கு கொஞ்சம் மாறி இருக்கிறார். நான் என்ன பாக்குறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி 5 ஆண்டுகள் இருக்கிற போது அந்த 2 திராவிட கட்சிகளையும் கடந்த காலங்கள்ல யாரு இருந்தாலும் அது பார்ட்டி ஃபண்டோ எந்த முறைகளோ ஏதோ ஒன்று இருக்கதான் செய்யும். ஏன்னா அவர்கள் செலவு செய்து ஏதோ ஒரு வகையில ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர்கள், மக்களுக்கு வாக்குகளுக்காக இருக்கலாம், மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழியாகவும் சொல்றேன். அரசியலமைப்பு கட்சியாக செயல்படுகிற பொழுது சேவைகள் நிறைய செஞ்சிருப்பாங்க. இங்க சேவை என்பது திரைத்துறை சார்ந்த சேவையாக மட்டும்தான் சுருங்கி இருந்தது. அது ஒரு விமர்சனம் தான். அப்ப அப்படி இருக்கிற பொழுது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா இப்ப விஜய் அவர்கள் தொடர்ந்து ஒரு விஷயம் பேசி வருகிறார். கை வைத்தாலும் விடமாட்டேன், கை வைப்பவர்களையும் விடமாட்டேன். சினிமா டைலாக் மாதிரி சில விஷயங்கள் பேசினாலும் கூட அந்த இடத்துல அவர் தாவேக்காவினருக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு. இங்க விஷயம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, திமுகவை ஊழல் சக்தின்னு சொல்றதன் வழியா, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல ஊழல்களை அம்பலப்படுத்துன்னு சொல்றதன் வழியா, இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறோங்கிறத சொல்ல வேண்டிய இடம் அவங்களுக்கு தேவையில்லாம ஆகுது. நீங்க ரொம்ப முக்கியமா நாங்க இந்த பட்ஜெட்ல ஒரு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு செய்வதற்கான திட்டங்கள் பேசியிருக்காங்க. 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, வேறு வேறு வகையான திட்டங்கள், இதையெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கிற பொழுது நீங்க திமுக செய்த ஊழல்கள், இவ்வளவு ஊழல் வந்திருக்கிறது, கடந்த 5 ஆண்டுகள் இவ்வளவு ஊழல் செய்தாங்க என்கிறது போன்ற ஒரு தரவுகளை ஒரு நிதியமைச்சரே சொல்கிற பொழுது, ஏற்கனவே ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டதும் கடந்த காலங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டார், உடனே ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்த மாதிரிதான் அந்த அவர் வெளியிட்ட வெள்ளை அறிக்கை. அந்த இடத்துல கூட அந்த இடத்துல சுவாமிநாதன் நீங்க உன்னிப்பாக கவனிச்சீங்கன்னா, பிடிஆர் அவர்கள் லீக்கேஜ்ன்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க. அது ஊழல் நடந்துருச்சுன்னு வார்த்தையை போட்டு அவங்க பயன்படுத்தினாங்க. இவங்க திரும்ப திரும்ப ஊழல்ன்ற இடத்துக்கு தான் போறாங்க. தாவேகா கொடுத்த 2 வெள்ளை அறிக்கையிலும் ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸ்பெசிஃபிக்கா வராங்களா? இப்போ கலைஞர் அவங்க ஆட்சி காலத்துல இப்போ கலர் பெட்டி வாங்கியதுல ஊழல், அந்த இதுல ஊழல்னு ஸ்பெசிபிக் சார்ஜ் இருக்கும்ல, அது மாதிரி இவங்க என்ன நகர்ந்த மாதிரி இல்லை. பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றாங்க. யாரு வாங்கின, யாரு கொடுத்த, என்ன ஆதாரம், அது இல்லாம பொதுவா வைக்கிறாங்களான்னு கேட்கிறேன். அவன் நிச்சயமா பொத்தாம் பொதுவாக தான் சார் வைக்கிறாங்க. மக்கள் மன்றத்துல ஒரு பொத்தாம் பொதுவாக கருத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் கிட்டத்தட்ட அதுவே ஒரு நரேட்டிவா அவர்களுக்கு அது கை கொடுத்திருக்கிறது. நடந்து முடிந்த தேர்தலையும் கை கொடுத்திருக்கிறது. நீங்க பாஜகவினுடைய மெத்தட் சார், அது எலெக்ஷனே முடிஞ்சாலும் அவங்க எப்போ எலெக்ஷன் மோட்லயே இருப்பாங்க. தொடர்ச்சியா அவங்க எந்த விஷயங்கள் நடந்தாலும் காங்கிரஸ் ஆட்சியினுடைய தவறு, கடந்த 50 ஆண்டுகள் அவர்கள் இப்படி எல்லாம் செய்து வைத்து விட்டு சென்று விட்டார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. தாவேகா சற்று ஏறக்குறைய அந்த இடத்தில் இதை அணுகுறாங்க. பட் இதுல ஒரு நல்லது இருக்கு. விஜய் அவர்கள் போன்றவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, யாரும் ஊழல் பண்ணக்கூடாது, லஞ்சம் வாங்கினா எனக்கு புகார் சொல்லுங்க, உங்க அண்ணன் ஆட்சியில் இருக்காருன்னு சொல்ற இடத்தை வரவேற்கலாம். பட் அதே நேரத்துல முந்தைய ஆட்சியாளர்களுக்கான எந்த விதமான தரவுகளும் இல்லாம ஒரு பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டு தங்கள் தவறுகளை பெரிய அளவுல மறைக்கிறாங்க. நீங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இப்ப கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல ஒரு ஆடியோவே லீக் ஆகுது. எப்படியெல்லாம் வழக்கறிஞர்கள் நியமனத்திற்கு என்ன நடந்ததுன்னு ஒரு பேரம் பேசக்கூடிய நடவடிக்கை வருது. அது மாதிரியான விஷயங்கள், அது ஒரு முறைகேடு தானே. அது வெறும் கட்சி நீக்கத்தோடு நின்று விடுகிறது. அப்ப தாவேகாவினர் தமிழகம் முழுவதும் பல இடங்கள்ல செய்யக்கூடிய தவறுகளுக்கு அது என்ன வகையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. அப்ப எதிர்கட்சிகளை இருதுருவ அரசியலா மாத்தணும். அது தாவேகாவுடைய நீண்டகால செயல் திட்டம். அதிமுகவை கரைப்பது, அதுக்காக அங்கிருந்து தலைகர்த்தர்களை அழைத்துக் கொள்கிறாங்க. அப்ப அதிமுகவை கரைத்துட்டா களம் திமுக தாவேகா. நீங்க சொல்றதுல சுவாமிநாதன் அவர்களுக்கு பெரும்பான்மை, நீங்க சொன்ன இடம் தான், ஷியாம் அவர்கள் தொட்ட இடத்தை தான் நீங்களும் சொல்றீங்க.
திமுக தாவேக்கான்னு களத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு. ஆனா நீங்க முன்பு சொன்ன மாதிரி ஊழல் சக்தின்னு சொன்னா அதிமுகவை அதுல இருந்து விட்டுட்டாங்க. திமுகவை ஊழல் சக்தி அப்படின்னு நிறுவ முயற்சிக்கிறாங்களா, அப்படி சொல்ல வராங்களா? அப்படி ஆமா, நிச்சயமா சார், நிச்சயமா. அது ஏன் அதிமுகவை விட்டுட்டாங்கன்னா, அதிமுகவில் இருக்கிறவர்களுக்கு வர வேண்டி இருக்கு, இன்னும் தேவை அவர்களுக்கு இருக்கு. வேற யாராவது வர்றாங்களா, இன்னும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டி இருக்கான்னு அவர்கள் எதிர்பார்க்கலாம். நீங்க அப்படி அவர்கள் ஊழல் என்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைத்தால், வழக்குகள் இருக்கிறவங்கள தானே அதிமுக எம்எல்ஏக்களை சேர்த்திருக்காரு. இன்னைக்கு தாவேக்காவில் சேர்ந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அங்க கரூர் விஜயபாஸ்கர் அவர்களாக இருக்கலாம், அல்லது விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்களாக இருக்கலாம். 2 பேர் மீது வழக்கல் நிலுவையில் இருக்கு. 2மே ஊழல் வழக்குகள் தானே. ஒருவேளை குட்கா வழக்காக இருக்கலாம், நில மோசடி வழக்குகளாக இருக்கலாம். இது போன்ற வழக்குகள் இருக்கிறவர்களை சேர்த்துக் கொள்றாங்க. அப்ப ஊழலுக்கான தேர்தலுக்கு முன்புதான் ஊழல் சக்தி அதிமுக. தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு அவர்கள் வந்த பிறகு தூய சக்தியாக மாறிக்கொள்வார்கள் என்கிற எண்ணத்துல தாவேக்கா கிட்டத்தட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ். திமுக தான் ஒரே எதிரி. அந்த இருதுருவ அரசியலா மாற்றதுல அவங்களுக்கு என்ன லாபம் பாக்குறாங்கன்னா, இருதுருவ அரசியலாக இருந்தால் விஜய் அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைச்சிருக்கலாம். நீங்க களத்திலே இல்லாதவர்கள் சொன்ன அதிமுக 47 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. திமுக 59 ஜெயித்தது அவர்களுக்கு வருத்தம் இல்ல. திமுக தான் அவர் எதிரியா தீர்மானிக்கிறார். ஆனா எதிரியாகவே தீர்மானிக்காத அதிமுக 47 இடம் எப்படி ஜெயிச்சாங்க? அப்ப அங்க இருக்கிற தலைகர்த்தர்களை எடுத்துக்குவோம். திமுகவுக்கு அந்த 2 இமேஜை சேர்த்து கொடுப்போங்கிற இடம் நோக்கி நகர்றாங்க. விஜய் அவர்களும் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்கிற ஏதோ ஒரு எண்ணத்தில் இருக்கிறார் வரவேற்கிறேன்.